ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காஷ்மீரி தம் ஆலு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காஷ்மீரி தம் ஆலு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. பேபி பொட்டேட்டோஸில் இந்த ரெசிபி செஞ்சால் தான் சூப்பராக இருக்குங்க. அதனால் பேபி பொட்டேட்டோஸ் நம்ம எவ்வளவு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது முழுக்க முழுக்க தயிரில் தான் செய்யணும். நம்ம எடுத்துருக்கிற பொட்டேட்டோஸ் நமக்கு எந்த அளவுக்கு இந்த காஷ்மீரி தம் ஆலு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. தயிர், உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் இதுக்கு தகுந்த மசாலாலாம் சொல்கிறேங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கசூரி மேத்தி லாஸ்ட்டில் போடுறதுக்கு, அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லிஸ், அதாவது ரெட் சில்லி இருக்குது பார்த்திங்களா, வரமிளகாயின்னு சொல்லுவோம், சிகப்பு மிளகாயின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகாயை மட்டும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும், அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 1 ஏலக்காய், பட்டை 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான அளவு. இந்த பொட்டேட்டோ வந்து 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கணுங்க. தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டு வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிப்பியில் வந்து இதை நம்ம சேர்க்கிற மசாலாலாம் இதில் இறங்குங்க. இந்த மாதிரி எல்லாம் தோல் உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடரை அரைச்சி வச்சுக்கலாங்க. இதையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் தோல் எடுத்து வச்சாச்சுங்க. ஃபோர்க்கில் அங்கங்கே நம்ம ஹோல் போட்டு வச்சாச்சுங்க. இது ரெடியாக இருக்கட்டுங்க. தயிர் ரெடியாக வச்சுருக்கோம். அதில் வந்து சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க, அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. ரெட் சில்லியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னு சொன்னால் என்னோடது அங்கங்கே கொஞ்சம் விதை இருக்குது பாருங்கள். நான் சரியாக கவனிக்காமல் எடுத்ததுனால விதையாக இருக்குங்க. விதை இருந்தால் ஒன்றும் அதனால் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து விதை இல்லாமல் தான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அந்த ரெட் சில்லியை அரைப்பாங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன். மற்றபடி சீடு இருந்தால் ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. இதுதான் நம்ம தம் ஆலு செய்கிறதுக்கு பேஸுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அதில் வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம தயிர் கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ரோஸ்ட் ஆகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பேபி பொட்டேட்டோஸ் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. போதுங்க இந்த அளவுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தயிர் இருக்கிறதுனால அடி பிடிக்குங்க. அதனால் பக்கத்துலேருந்து நல்லா கிளறி கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து கரெக்டாக பக்குவமாக எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோடு சேர்ந்து கொதிக்கணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும், ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்போ தான் இந்த பொட்டேட்டோவில் எல்லா மசாலாவும் நம்ம தயிரில் தானே சேர்த்துருக்கோம். அதனால் அந்த தயிரில் இருக்கிற மசாலா எல்லாம் பொட்டேட்டோவில் ஏறுற மாதிரி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. பேபி பொட்டேட்டோஸில் எல்லா மசாலா இறங்கியிருக்குங்க, நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இப்போ சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க, ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஆல்ரெடி கொதிச்சிருச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம சேர்த்ததுனால ஒரே ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க.
நம்மளோட பேபி தம் ஆலு ரெடி ஆயிடுச்சுங்க. காஷ்மீரி தம் ஆலு எப்படி வேணால் சொல்லாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக கசூரி மேத்தி போட்டு இறக்கிடலாங்க. கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. காஷ்மீரி தம் ஆலு சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க. தயிர் இருந்தால் நம்ம செஞ்சிடலாங்க. அதாவது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கல. அதனால் விரத நாட்களில் தாராளமாக இதை நம்ம செய்யலாங்க. ஏன்னா பூண்டு வெங்காயமெல்லாம் விரத நாட்களில் சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை. அதனால் தாராளமாக சப்பாத்தி பூரிக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம், நாம் தான் விரதமாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லைங்க. நம்மக்கிட்ட தயிர் இருந்தால் செஞ்சிடலாங்க. பேபி பொட்டேட்டோஸ் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே பெரிய பொட்டேட்டோஸ் வச்சுருக்கோம். அது பேபி பொட்டேட்டோ சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தாராளமாக இந்த ரெசிபி செஞ்சுக்கலாங்க. சூப்பராக செம்மையாக இருக்குங்க. காஷ்மீரி தம் ஆலு ஈஸியான ரெசிபி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்திஸ் ரெடி பண்ணிவிட்டு அது கூட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அருமையான ரெசிபிங்க. ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.